வெல்கம் டு லதாஸ் குக் புக். நம்மள எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த தலைமுடி பிரச்சனை தான். இந்த தலையாய பிரச்சனை என்னன்னு கேட்டால் தலைமுடி பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. தலைமுடி இப்படி பந்து பந்தாக கொட்டும் சில பேருக்கு என்னென்னா பொடுகு இருக்கும், சில பேருக்கு முடி ஒரே வறட்சியாக இருக்கும், நீளமாக இல்லையே, ஹேர் க்ரோத் இல்லையே. இது அத்தனைக்கும் ஒரு சால்வு நம்ம பண்ணணுன்னாக்க கடுகெண்ணெய் தாங்க தீர்வு. கடுகெண்ணெய் நார்த்தில் அதாவது பெங்கால்லலாம் வெறும் சாப்பாடுக்கு மாத்திரம் இல்லை, தலைமுடிக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அது அவ்வளோ நல்லது. நானும் இந்த கடுகெண்ணெயை வச்சுட்டு ஒரு ஆயில் ஒன்று பண்ணியிருக்கேன். வெறும் 3 ப்ராடக்ட்ஸ் தான். அது இல்லாமல் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், ஒன்றும் துர்லபமான சாமான்லாம் கிடையாது. அதை வச்சுட்டு ஒரு 24 hours அந்த எண்ணெயை அப்படியே வச்சிடணும். அப்புறம் வடிகட்டிட்டு அது அப்புறம் தலையில் அதை டெய்லி தடவிட்டு வரணும். இது நான் நேத்திக்கு முதல்ல ஹேர் ஆயில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் நேத்திக்கு பண்ணினது பாருங்கோ, இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் ஃபர்தராக இன்றைக்கி என்ன பண்ணினேங்கிறத காமிக்கிறேன். ஒரு ஹேர் கேர் ஆயில் பார்க்கலாமா? இது தடவிட தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே கடுகெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு கடுகெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி அதாவது கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஆம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர் இருக்குல்ல அது, ட்ரை ஆம்லா. இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு ஒரு 5 to 7 minutes நல்லா இது பண்ணணும், காய வைக்கணும். அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு கடாயில் தான் இதை காய்ச்சணும். நான் இங்கே இரும்பு தான் வச்சுருக்கேன். இதை நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இதில் காய்ச்சணும். அதுதான் இன்னும் ரொம்ப நல்லது. தலைமுடிக்கெல்லாம் ஹேர் கேருக்கு அவ்வளோ நல்லது. இப்போ சிம்மில் வச்சு நல்லா காஞ்சி எடுத்தது. இந்த கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே விட்டுறணும். நம்ம மினிமம் ஒரு 8 மணி நேரம், இல்லை நீங்கள் ஓவர் நைட் விட்டால் கூட இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி வச்சுன்னு விடலாம். அப்படியே இந்த எண்ணெய் அப்படியே இந்த தட்டை திறக்கும்போது அப்படியே கும்முன்னு அப்படியே ஏதோ ஊரகா பாட்டில் திறக்கிற மாதிரி ஒரு வாசனை, அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த எண்ணெய். இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சுன்னுடலாம். கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில், இந்த கடுகெண்ணெய் ஹேர் ஆயிலை டெய்லி ராத்திரி தடவிக்கணும். அதான் வேரில் படுற மாதிரி ஒரேடியாக எண்ணெய் சொட்ட சொட்ட அப்படி தடவிக்க வேண்டாம். கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்படி வேர்லெல்லாம் வேர்க்கால்களில் படுற மாதிரி தடவிடணும். காத்தால ஸ்நானம் பண்ணிடணும். உங்களுக்கு டெய்லி ஒத்துக்கலைன்னா வாரத்தில் 2-3 வசியான அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக இதோட ரிசல்ட்டு தெரியும். ஓகே.